ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி ஷாலு vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செம்ம எக்ஸைட்டடான ஒரு வீடியோ. இன்றைக்கி நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம், ஃபேமிலி ட்ரிப்பு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ இன்றைக்கி நைட் பஸ் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம், ட்ரெயின் புக் பண்ணோம், அது கன்ஃபார்ம் ஆகலை. பேக்கிங் எல்லாம் ஆயிடுச்சு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது மெடிக்கலில் போயிட்டு. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கின்னு பேக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock ஆகுது. நாங்கள் நைட் தான் போவோம், நைட் 10 o'clock நிற்கிற பஸ்ஸு. ஸோ நான் ரெடி ஆகிட்டு கிளம்பும் போது காமிக்கிறேன் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னுட்டு வீடியோவில் வரப்போகுது. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வாயிலே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்துக்கோ, இங்க பாருங்க, இந்த மம்மி எங்க டாடினால இந்த குத்தி குத்தி இருக்கிறா. ஐயோ, திட்டதான் போறா. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம், ஆட்டோவில் போயின்னு. ஏன்னா இந்த வெஹிக்கல் நாய்ஸ்னால நான் எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் இப்போது போயின்னு இருக்கோம். 10:30 பஸ்ஸு, ஃபுல் டிராஃபிக்கு. இது எந்த ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடிகள்கிட்ட எவ்வளோ ஜாம் பாருங்க. நாங்கள் வீடு விடும் போது ஒரு 8:30 நான் நினைக்கிறேன். 8:30க்கு எவ்வளோ ஜாமு. ஏன்னா எல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைம் இல்லைங்களா. ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இது எங்கன்னு பார்த்தா இது கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். இது எங்களுக்கு 10:30 பஸ்ஸுன்றதுனால நாங்கள் 9:30 ரீச் ஆகிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்ட்டு இங்கே ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா போகலான்னு பஸ் வந்த பிறகு. ஏன்னா அங்கே பஸ் ஸ்டாப்பில் இடம் இல்லை நிற்கிறதுக்கு, உட்காரத்துக்கெல்லாம். ஸோ உள்ளே ஸ்டேஷன் உள்ளே போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம், அப்புறம் பஸ்ஸுக்கிட்ட வந்தோன்னா போகலான்ட்டு உள்ளே போயின்னு இருக்கோம் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள. அங்கே வெயிட்டிங். திட்டு வாங்கி நான் ஆய் காமிச்சிரியா பட்டு. நானா கோழியா முட்டை விடுறது? லிஃப்ட்டில் உட்காந்து சாப்பிடுங்க. ஃபைனலாக பஸ் ஏறிட்டோம். போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா. வந்து இன்னும் பஸ் அந்த வேலை இருக்கிற மாதிரி காமிச்சிச்சு. அப்புறமா எங்கள் இன்னொரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க கால் பண்ணி சொன்னாங்க இந்த பஸ் வந்துச்சு போங்க அப்படின்ட்டு. அப்போ கூட நாங்கள் டவுட்டில் அங்கேயே தானே இருந்தோம். அப்புறம் பஸ் டிரைவருக்கு கால் பண்ணோம். அப்புறம் அவங்க பார்த்தா நாங்கள் ரீச் ஆகிட்டோம், இங்கே தான் இருக்கோம், வாங்க சீக்கிரம் அப்படின்னு. அப்புறமா பேக்கை தூக்கின்னு ஓடணும், அதனால எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. பஸ்ஸில் பண்ணுற அட்ராசிட்டிஸ் நாங்கள். ஸோ இப்போது எங்கள் அக்கா அவங்களும் ஏறிட்டாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் ஏறணும் வந்துச்சு. இது வந்து எங்கள் இன்னொரு கசின் சிஸ்டரு. இல்லை ஏறி உள்ளே உக்காந்துட்டோம், செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம் நாங்கள். லைட்டெல்லாம் எல்லாம் ஆஃபில் இருந்துச்சு. ஸோ அதனால் எதுவுமே எடுக்க முடியல. டார்ச் ஆன் பண்ணி எடுக்கலாம், பட் அது எடுக்கல. சரின்ட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இது பண்ணல. பார்த்தீங்கன்னா எல்லாம் தூங்கினோம். நாங்கள் சைலண்ட்டாக இருந்துச்சு பஸ்ஸு, நாங்கள் மட்டும் தான் பேசின்னு இருந்தோம். மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ செம்ம என்ஜாய் பண்ணின்னு போனோம் பஸ்ஸில். பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கள் அக்கா தூங்கிட்டாங்க 2 பேரும். தூங்காத, நம்மலாம் பேசின்னு போகலாம் ஜாலியான்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன போய் பாப்பாவை தூங்க வச்சுட்டு வான்றதுக்குள்ளே பார்த்தா 2 பேரும் படுத்து தூங்கினுக்குறாங்க. இது பார்த்தா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணி முடிச்சுன்னு இருக்குது. இது டைம் பார்த்திங்கன்னா மார்னிங்கு
காலையில் நான் வந்து சுத்தமாக தூங்கலை. நானும் எங்கள் தங்கச்சியும் மார்னிங் வரைக்கும் 5 o'clock வரைக்கும் பேசின்னு தான் இருந்தோம். தூக்கமே வரல ஒரு சொட்டு கூட. ஸோ ஸோ நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பாண்டிச்சேரியில் இறங்கிட்டோம். இப்போ இறங்கிட்டோம். டைமு 5 o'clock நினைக்கிறேன். 5 o'clock நான் வந்து இறங்கிட்டோம். இங்கே இறங்கினோடனே எல்லாம் டீ குடிக்கலான்னு போயிட்டாங்க. நான் வந்து எல்லாம் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். ஒரு மாதிரி மார்னிங் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் தங்கச்சி எங்கள் அக்காங்கோ, அப்புறம் அக்கா பசங்க, எங்கள் மாமா எல்லாம் டீ குடிச்சுன்னு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மார்னிங் போய் ரீச் ஆகிது. சுத்தமாக கொஞ்சம் கூட நாங்கள் படுக்கலை. அப்புறமா ஒரு 1/2 hour கூட இல்லை, ஒரு 10-20 minutes பார்த்தா பாண்டிச்சேரி வந்துச்சுன்னு எழுப்பி விட்டுட்டாங்க. எங்கள் பாப்பா தூங்கி நல்லா ஏஞ்சிச்சு, ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராக் பீச் கிட்டே போயின்னு இருக்கோம் ஆட்டோவில் ஏறி. ஆட்டோவில் ஏறி ராக் பீச் கிட்டே போயின்னு இருக்கோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோட ட்ரிப்பு போய் கசின்ஸோட. பார்க்குறோம் நம்பர் முடி பரவாயில்ல, அழகாகுது. இங்கே பாரு, எங்கம்மா போற? வெள்ளையா ஊறும். இம்மா இது என்ன ஏரியானால நீட்டா சொல்லு. என்ன நல்லா இருக்குது, லைட் நல்லா இருக்குது செம்மையா. ஃபைனலாக ராக் பீச்சா? ஓடுறான் அவன் பாரு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறான். நல்லா இல்லைங்களா ஒரு மாதிரி. பட்டு என்ன பட்டு பீச் பார்க்க போயிருக்கியா காலையிலேயே? ஜாலியா பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 6:30 நான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்துச்சுப்பா, ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். பார்த்திங்கன்னா எல்லோரும் சன்ரைஸ் அவர்களெல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. அண்ட் மார்னிங் ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு மார்னிங் இது. ஃபைனலாக இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாம் வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க மார்னிங்கே. செம்ம வியூ. Super excited. Wow. Patu.
பார்த்திங்கன்னா ஃபுல்லு ராக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து செம்ம ஃபோட்டோ ஷூட் செக்ஷன் எல்லாம் இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும். செம்ம பிளேஸ் இது ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான. வந்து செம்மையாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம். பட் தண்ணியிலலாம் போய் ஆட முடியாது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாம் வெறும் வேடிக்கை பார்த்து நின்றுருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. வேவ்ஸு, இந்த மார்னிங்கோட சன்ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. உஷாரா போ. பாப்பாவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அங்கே வந்து எங்கள் சிஸ்டர்ஸு அப்புறமா எங்கள் மாமாலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகிறதுக்கு இந்த அம்மா கல் மேலே தாவி போயின்னு இருக்குது. வாடா பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். மார்னிங் நாங்கள் ரூம்க்கெல்லாம் போயிட்டோம். எங்களுக்கு ஒரு 8:30 8 கிட்ட ரூம் கிடச்சிச்சு. ஸோ நான் ரூமெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கலை. நாங்கள் போனோடனே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பாண்டியில் ஒரு நாள் அப்படி பூரி இட்லி பட்டுமா तुम्हारा और फोन है कवर दोस्त फोन फुल्ला कवर இது பூரி இல்லாதண்ணா பட்டு ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ஆயிடுச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ போயின்னு இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறதா பிளான் பார்த்தீங்கன்னா போட்டிங் போகலான்ட்டு. ஸோ இப்போ நாங்கள் போட்டிங் போகிறோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ரெண்ட்டுக்கு நாங்கள் வண்டி எடுத்திருந்தோம் 3 பேரும். ஸோ 2 பேர் ஒரு வண்டியில் 3 பைக்ஸ் எடுத்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியிலே ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தோம். அதனால எங்களுக்கு எந்த டயர்ட்னஸ் எதுவும் தெரியல. ஸோ எல்லா பிளேஸ்க்கும் நாங்கள் ஒரு 2 வீலர் எடுத்துட்டோம் ரெண்ட்டுக்கு. ஸோ அதுலேயே நாங்கள் என்ஜாய் பண்ணி ஜாலியாக போயின்னு வந்தோம். போட்டிங் கிட்ட வந்துட்டோம் ஃபைனலாக. அங்கே போகிறாங்க உள்ள.
ஏய் வா, எவ்வளோ தைரியமா நடந்து போயிருக்கு. இப்போ நம்மளும் அந்த போட்டில் தான் போகிறவா? ஏய் அங்கே பாலம் இருக்கோம் பட்டு, உள்ள போயிடுவீங்க. தா கம். தெரியல, கத்தா பயமாக்குது. இப்போ வந்து நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆல்ரெடி 2 ட்ரிப்பு போயிருந்துச்சு. ஸோ அவங்களாம் வந்த பேருக்கு தான் போனோம். அண்ட் இதுக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 400 ருபீஸ் பர் பர்சன்னு. பரவாயில்ல. அண்ட் 45 மினிட்ஸ், ½ அன் ஹவர் கூப்பிட்டுன்னு போகிறாங்க. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. ஸோ நெக்ஸ்ட் போட்டிங்கில் போகிறது பார்க்கலாம். ரெடியா? வாங்க வாங்க வாங்க. போட்டில் போகிறோம். அடி பாரு, அந்த வேலை தான் பண்ணக்கூடாது. வா. எவ்வளோ கொடுத்தீங்க மேடம் நீங்க? ஒருத்தருக்கா? அதே தான் 400. இந்த போட்டா நில்லு. இந்த போட்டு வெயில்ல கருப்பா இருக்கும். என்ன ஏன் கஸ்டமர் தான். சரி. உன் நம்பர் 70 யார் லாஸ்ட்? 70. வேலையிலே போனது. நீங்க எதுக்கு இந்திக்கறா? நம்ம ஒரு அவன் மேல கொண்டு போயிரான். அந்த பைக் அவரே மோட்டர் எடுத்து பத்தி போடுறாத. நல்லா இருந்தது. செம்மையா இல்லை? அண்டு இப்போ வந்து இது கூப்பிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் எடுத்தாங்களாமா. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் என்னிட்டு இங்கே காமிச்சாங்க. பட் இது என்ன இடம் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து ஷூட்டிங் எல்லாம் எடுத்துருக்காங்க பொன்னியின் செல்வன் மூவி. ஸோ இங்கேயும் நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கணும். நல்லா இருந்துச்சு.
பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்துச்சு. பட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கணும், நல்லா இருந்துச்சு. हल्का आगे My name is Ishan. I am a relative of the beach park. Then say something. Nothing more. Tamil na? என்ன சொன்னா? தெரியல. பாட்டில் இப்போ ஒடிக்க போறீங்க, தெரிஞ்சு போச்சு. Goli soda also, but Goli is not coming outside for tea. What I'll do now? You only say. Guys, it is not coming on the outside. What we'll do, guys? She also try not coming only. We want to take this Goli, but it is not coming. It is not coming only. What we'll do? Please give some idea. Huh? Tell. Two ideas. Go in, come in, say. Drop it in the comments. Drop it in the comments. Comment box. Comment box, okay? Bye. Bye. See you in the next video. Next Next video part. you should see. You should say full. Hi guys. Hi guys. Hi guys. Capture பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என் பசி அவ்வளோ எடுக்கல, ஏன்னா அங்கங்கே ஜூஸ் எல்லாம் குடிச்சதுனால பசி எடுக்கல. ஸோ சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெல்லாம். ஃபிஷ் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இன்னும் பொரியல் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் இது ஹோட்டலே ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. பேர் பார்த்திங்கன்னா கூரை வீடுன்னுட்டு ஹோட்டல் பேர். ஒரு மாதிரி வீட்டில் என்ன சொல்கிறது, ஹோட்டல் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகல. சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்ரெடிஷ்னலாக அந்த வாழை இலைலாம் சாப்பிட்டோம். அண்ட் அந்த வால்லெல்லாம் ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஹேண்ட் ட்ராயிங் நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா எங்கள் சிஸ்டர், எங்கள் அக்கா, எங்கள் மாமா எல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இன்னும் நான் சாப்பிட்டுட்டு ஏஞ்சி வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். ட்ராயிங் பண்ணுறது எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு சூப்பர் ஃபீல் அது உள்ள உட்காந்து சாப்பிடும் போது. நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி சாப்பாடு, அப்புறம் அந்த பிளேஸ், அந்த அட்மாஸ்ஃபியர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ போய் சாப்பிட்டோம். ஃபிஷ் குழம்பு, இந்த நான்வெஜ் தாலி சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இடன் பீச். இங்கே இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லு ட்ரீங்கோ, அங்கே வந்து ஃபுல்லு இந்த சீ ஃபுட்டு அதெல்லாம் நிறையா இது பண்ணியிருந்தாங்க. நிறையா கடைங்க வந்துச்சு. அண்டு நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு போயிருந்தால நாங்கள் எதுவும் ஜாஸ்தி சாப்பிடல. போயிட்டு நாங்கள் நேராக பீச்சுக்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக பார்த்துன்னு உட்காந்துருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. ஸோ அண்டு நான் பீச்சுக்கிட்ட போயிட்டு நான் எதுவும் வீடியோ கேப்சர் பண்ணல. அதுக்குள்ளே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்னால் எடுக்க முடியல வீடியோ. நல்லா இருந்துச்சு. இந்த பிளேஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. அங்கந்தான் வருது நினைக்கிறேன். மண்ணெல்லாம் பெரிய சூப்பராக இருக்கு.
மண்ணெல்லாம் சூப்பரா இருக்குது. ஆனா இந்த மண்ணு தான் ரொம்ப ஸோ நாங்கள் பீச்லேருந்து நேராக நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு அங்கேயே ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நாங்கள் கொஞ்சம் எல்லாம் நைட் அவுட் போகலாம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். சரி பாப்பாவுக்கு அதுக்குள்ளே சாப்பிட வச்சிடலாம் அப்படின்ட்டு பசி எடுத்துச்சு. சரின்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்டுன்னு வந்தோம். அங்கே வந்து சாப்பிட்டுச்சு. அண்ட் பாண்டிச்சேரியில் செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா இன்னும் நிறையா பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணோம். அண்ட் நாளைக்கு பார்த்திங்கன்னா பாண்டி டு சென்னை போகிற வீடியோ வரும். ஸோ அதில் மீட் பண்ணலாம். பாய்.